வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. 1930ஆம் ஆண்டு இதே நாளில் மகாத்மா காந்தியின் தலைமையில் தொடங்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தண்டி யாத்திரை தினத்தை நினைவு கூறும் வகையில் இன்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் மகாத்மா காந்திக்கும் தண்டி யாத்திரையில் பங்கேற்ற அனைத்து துணிச்சலான சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்தினார். மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நேற்று புதுடெல்லியில் பாரத் டெக்ஸ் 2026 தொடக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், இந்தியா வரும் நாட்களில் இயற்கை இழைகளின் மையமாக உருவெடுக்கும் என்றார். வரும் ஜூலை 14 முதல் 17ஆம் தேதி வரை டெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறும் பாரத் டெக்ஸ் 2026 141 நாடுகளைச் சேர்ந்த முக்கிய பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என்றார். மேற்காசியாவில் நிலவி வரும் சூழலுக்கிடையே மத்திய அரசின் தயார்நிலை குறித்து புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலாளர் திருமதி சுஜாதா சர்மா, உள்நாட்டு சமையல் எரிவாயு உற்பத்தி 25% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர்கள் போதிய கையிருப்பு உள்ளதாகவும், எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகத்தில் எந்தவித தடையும் இல்லை என்றும், நுகர்வோருக்கு வழக்கம் போல் சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்றும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநர் அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கட்டிட கட்டுமானத்திற்கான விமான நிலைய ஆணையத்திடம் இருந்து NOC பெறுவதற்கான நடைமுறைகளை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வ கணபதி நேற்று மாநிலங்களவையில் கோரிக்கை வைத்துள்ளார். இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் மார்ச் 28 முதல் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்தியன் பிரீமியர் லீக் 2026 முதல் கட்டத்திற்கான போட்டி அட்டவணையை வெளியிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.